வேதத்திலே கரங்களை வைத்து நாம் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனல். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நான் நன்றிகளை செலுத்துகிறேன். புதிதாக வந்தவர்கள் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உண்மையாகவே அநேக அற்புதங்களை நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் போதுமானவராய் இருந்தார். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு போதுமானவராய் இருக்கிறோம் என்று தெரியல. கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். சோ இந்த நாளுடைய தலைப்பு இட்ஸ் எனஃப். நீர் போதும் என் வாழ்வில் நம்ம கேட்டோம்ல. பாஸ்டருக்கு தெரியாது நான் இந்த டாபிக் தான் எடுக்க போறேன்னு. ஆனா அந்த பாட்டை நான் வந்த உடனே நம்மளுடைய மெசேஜுக்கு ஏத்த பாட்டா இருக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீர் போதும், நீர் போதும். யாரை பார்த்து சொல்றீங்க? சும்மானா சொல்லாதீங்க. மனசுக்குள்ள ஒரு ஆளை வச்சுக்கின்னு நீங்க போதும் என் வாழ்வில்ன்னு சொல்லாதீங்கன்னா, சும்மா உண்மையா சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்வு. இன்னைக்கு டாபிக்க இட்ஸ் எனஃப். இட்ஸ் எனஃப். போதும், போதும். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, போதும். நம்ம என்ன சொல்லுவோம்? போதும், நிறுத்திக்கோ சொல்லுங்க. சிலெல்லாம் கையை கொடுக்க மாட்டீங்க. புருஷன் முன்னாடி கூட கொடுங்க. போதும், போதும், நிறுத்திக்கோ சொல்லுங்க. கையை கூட ஷேக்கன் பண்ண சொல்லல. அது பாருங்க, அது கூட கொடுக்குது பாருங்க. ஷேக்கன் கொடுக்க சொல்ல நான். என்ன? போதும், போதும். என்னென்ன நினைச்சிட்டு இருக்கிறியோ போதும். என்ன? சோ உபாகமம் எடுத்துக்கொள்ளும். எனக்கு ரொம்ப இது ஒரு புருஷமான டாபிக். இது நான் நினைக்கிறேன், இதை நான் 3rd டைம் வேற மாதிரி பேச போறேன். 2 இடங்களில நான் இதை பேசியிருக்கிறேன். ஆனா நான் என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த இடத்துல வேற மாதிரி கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதை நான் பேச போகிறேன். இட்ஸ் எனஃப். உபாகமம் 1வது அதிகாரம் 5, 6, 7, 11 அப்படி வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். உபாகமம் 5வது வசனம். 4வது வசனத்துல இருந்தே நான் வாசிக்கிறேன். சரி, 5ல இருந்து வாசிக்கிறேன். திருப்பி 4க்கு நம்ம வரலாம். யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்திலே மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி, ஓரேப்பிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். You have dwelt long enough at this mountain. You have dwelt long enough. Long enough இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா long enough at this mountain. அப்படி அழகா இருக்குது ரொம்ப. ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னாக்கா, இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். என்ன? சோ தங்கியிருந்தது போதும். ஆண்டவர் இவர்களுக்கு வேற வழிகளையும் வேற ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறாரு. இந்த வனாந்திரத்துல வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை, வனாந்திர மைண்ட் செட் உனக்கு போதும். ஆமென். வனாந்திரத்தின் மைண்ட் செட் உனக்கு போதும். அந்த மாதிரி கர்த்தர் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் சொல்றாருன்றத முதலாவது தெரிஞ்சுக்கங்க. போதும்னாக்கா, நீ என்னைக்கு உங்க லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இது போதும் ஆண்டவரே, அடுத்த லெவல் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க போதும்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அங்க போதும் பண்றாரு. நீ அதே ஆசீர்வாதத்துல அங்கேயே இருக்கணும். இதுதான் பெரிய ஆசீர்வாதம், இதுதான் எனக்கு நம்பர் 1, இதை விட்டு நான் போக மாட்டேன், இது போதும் அப்படின்னு நீ நினைக்கிற போதும். இந்த கர்த்தர் அந்த வனாந்திர மைண்ட் செட்டை எடுத்து போட சொல்றாரு. புரியுதா? வனாந்திர மைண்ட் செட் டேக் அவே. Enough, you have dwelt enough in this mountain. So இங்க தங்கியிருந்தது போதும். எப்பவுமே எத்தனை பேரு இப்போ இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இது போதும் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கிறீங்க? சொன்னீங்களா இல்லையா? இது போதும் ஆண்டவரே, எவ்வளோ குத்துட்டீங்க ஆண்டவரே, எவ்வளோ போதும் ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லியிருப்பீங்க. அன்கான்சியஸ்ல சொல்லியிருப்பீங்க. புரியுதா? அன்கான்சியஸ்ல சொல்லிட்டு அப்புறமா ஆண்டவரே வேற ஆசீர்வாதமும் எனக்கு வேணும்னு கேட்டிருப்பீங்க. தெரியாது. இப்ப நான் கேட்கறதுனால உங்களுக்கு அது மைண்ட்ல வேலை செய்யல. வனாந்திர மைண்ட் செட் எனக்கு தெரியும். வனாந்திர மைண்ட் செட் என்ன சொல்லும்? போதும், இவ்வளவு கிடைச்சிச்சு, போ, இதுவே நம்மளுக்கு ஜாஸ்தி. எப்படி இருந்தோம், நம்மளை எப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறாரு ஆண்டவர் நினைச்சீங்களா இல்லையா? யோசித்து பாருங்க. அதான் கர்த்தர் உன்னுடைய சூழ்நிலையில நீ போதும் என்னும் நிக்காத. அதுக்குதான் அவங்களை என்ன சொல்றாரு கர்த்தர்? அவன் மைண்ட் செட்ல, வனாந்திர மைண்ட் செட்ல இருந்து வெளியே கூட்டின்னு வரதுக்காக, வேற வழிகளையும் ஆசீர்வாதங்களை காட்டுவதற்கு, வனாந்திர மைண்ட் செட்ல இருந்து நீ வாழ்ந்தது போதும்.
சோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறது என்னன்னாக்கா 7வது வசனம், நீங்கள் திரும்பி பிரயாணப்பட்டு எமோரியரின் மலைநாட்டிற்கு அதற்கு அடுத்த எல்லா சமான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசைகளிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானிய தேசத்துக்கு லீபோனுக்கும் ஐப்பிராத்துக்கும் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். அதாவது என்ன போட்டுக்க போதும் என்று சொல்லிட்டு அந்த வார்த்தை அதுல போய் ஏமோரின் மலைநாட்டிற்கு அதற்கு அடுத்த எல்லா சமமான வெளிநிலங்களிலும், அதுக்கப்புறம் எல்லா ஆசீர்வாதங்களையும் சொல்றாரு அவரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, அதற்கு அடுத்த, நீ போதும் நினைக்கிற இடத்துல கத்த சொல்றது அதற்கு அடுத்த. சோ அதற்கு அடுத்த ஆசீர்வாதம் என்னது? அதற்கு அடுத்த ஆசீர்வாதம் என்னது? அதற்கு அடுத்த ஆசீர்வாதத்தை கத்த நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு வேலை கிடைச்சிட்டா போதும், ஒரு பிஸ்னஸ் கிடைச்சிட்டா போதும், ஒரு படிப்பு கிடைச்சிட்டா போதும், ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டா போதும், பிள்ளைங்க கிடைச்சிட்டா போதும், எனக்கு காசு இருக்குதா போதும், இது எல்லாமே இருக்குதா போதும் 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 போதும். கத்த சொல்றாரு அதற்கு அடுத்த நிலைக்கு நான் கொண்டு போறேன். அதற்கு அடுத்தன்னு போட்டுக்குது அங்க வார்த்தை. எங்க போட்டு போற? அதற்கு அடுத்த எல்லா பள்ளத்தாக்குகள், கடலோரங்கள், கானானிய தேசத்துக்கு, லீபோன் தேசத்துக்கு, ஐப்பிராத் நதி, எல்லா பெரிய பெரிய நதி வரைக்கும் போங்கள். எது வரைக்கும்? அதற்கு அடுத்ததுனாக்கா நீ பெரிய நதி வரைக்கும் போ. அதற்கு அடுத்த இதெல்லாம் இந்த மாதிரி வசனங்களை இப்படி வாசிக்கலன்னா புரியாது. புரியுதா? இப்ப புரியுதா? ஆனா உங்க மூஞ்செல்லாம் பார்த்தா எனக்கு எல்லாம் தெரியுமா, இதெல்லாம் இப்ப புதுசா சொல்றீங்க, இது ஒண்ணு நீங்க சொல்ல வேணான்ற மாதிரி பாக்குறீங்க. என்ன அப்படிலாம் பார்க்காதீங்க. இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது நீ நினைச்சிட்டு இருப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தானே சொல்றாரு. அதற்கு அடுத்த நீ வாசித்திருப்ப, அது மைண்ட்ல ஏறி இருக்காது. அப்புறம் லாஸ்ட்ல போட்டுது பெரிய நதி வரைக்கும் போங்கள் சொல்லிட்டாரு, அதையும் நீ வாசிருக்க மாட்ட, அப்படிதான் வாசிப்ப. ஆனா கட்ட சொல்றாரு போதும், அடுத்த லெவலுக்கு போ. எதுக்கு வரைக்கும் போ? பெரிய நதி வரைக்கும் போ. ஆமென். இந்த வாயில வடை சொல்ற வேலை எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. புரியுதா? we are into action. yes, we are always into action. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை நாங்க கீழ்ப்படிஞ்சு அடுத்த, எல்லாரும் சொல்லுங்க, அதற்கு அடுத்த. அதற்கு அடுத்த யாருக்கு அதற்கு அடுத்தது வேணும்? வில்லியம் ஜனடி மட்டும்தான் தூக்குனாங்க. இப்படி ரொம்ப நேரம் கழிச்சு தூக்கலாமா வேணாமா இப்படி என்ன இடுப்பு கிட்ட. அப்ப நீ எங்க இருக்கிற? பின்னாடிதான் இருக்கிற. சிலதெல்லாம் தூக்க வேலை. பாஸ்டர் அப்படித்தான் வார வாரம் கேட்பாங்க. இந்த மாதிரி மோசையை வச்சுதான் அங்க பேசுறாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஓரேப்ல இருந்து நீ போன்னு சொல்லிட்டு மோசையை வச்சுதான், ஊழியக்காரர்களை வச்சுதான் பேசுறாரு. ஊழியக்காரர்களை வச்சு பேசும்போது நீ என்ன பண்ணணும்? அலர்ட்டா இருக்கணும். எங்கடா சொல்றாங்க ஊழியக்காரங்க, டப்புக்குன்னு கையை தூக்குடா, அந்த இடத்துல கையை தூக்கணும், இது எனக்கு தான்டா. அப்போ நீ அதற்கு அடுத்ததை யோசிக்கிறியா இல்லையா? இப்ப யோசிப்ப. ஏன்னா சொல்லு, இப்படிப்பட்ட மைண்ட் செட்டு வனாந்தர மைண்ட் செட்டு. நீ இங்க கை தூக்குறது மைண்ட் செட்டு வனாந்தர மைண்ட் செட்டு, நான் கை தூக்காம இருக்குது வனாந்தர மைண்ட் செட்டு, எதையோ யோசிச்சுன்னு இருக்குது வனாந்தர மைண்ட் செட்டு. என்ன புரியுதா? இப்ப இனிமேல் எப்படி இருப்ப? அலர்ட்டா இருப்பியா இல்லையா? அதற்கு அடுத்த அந்த வார்த்தையிலே, அந்த ஒரு வசனத்துல எல்லாமே இருக்குது. அதற்கு அடுத்த. அல்லேலூயா. அதற்கு அடுத்த. ஆமென். நான் இந்த வயசுலயே நெக்ஸ்ட் லெவல பாத்துக்கிறேன். நான் நெக்ஸ்ட் லெவல், ஐ நோ வாட் இட் இஸ் கோயிங் டு பி. ஆண்டவர் அடுத்த லெவல வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, வேற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாரு. என்ன இன்னும் ஒரு லெவல்ல இருந்து 10-20 பேர் லெவல்ல இருந்து 5000 10,000 40,000 அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. இப்ப எப்படி கொண்டு போறாரு? இன்னும் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போவார். ஆமென். அதான் பெரிய நதி. ஆமென். பெரிய நதி. என்னைக்கு நீ இப்படி காலை எடுத்து வைக்கிறியோ அதான் பெரிய நதியே. ஆமென். இதை வச்சுட்டேன் பாஸ்டர். எங்க? இங்க இருந்து அண்ணா நகருக்கு போயிட்டேன் பாஸ்டர். இங்க இருந்து எங்க? சிந்தாமணி போயிட்டேன் பாஸ்டர். அங்க இருந்து ஓட்டேரி போயிட்டேன் பாஸ்டர். அங்க இருந்து எங்க போட்டேன்? சொல்ல உங்களுக்கு எல்லாம் ஏறவே ஏறாது. ஆனா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், 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 ஆசீர்வதிப்பார்னு காத்துனே இருப்பாங்க. இந்த வசனத்தை நல்லா படிங்க. கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? போதும். அந்த அதிகாரத்தை படிச்சு நான் பார்த்துனே இருப்பேன். ஏன்னா எப்படி கர்த்தர் மோல்ட் பண்ணி இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இது தெரியறதே கிடையாது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தது கானான் தேசம், நமக்கு கொடுத்தது நீ நன்மைகளை பூசி. கானான் தேசத்தை அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நமக்கு என்ன சொல்றது? நன்மையை பூசி, நீ நன்மையை புசிப்பாய், நீ ருசிப்பாய், அதாவது நன்மையான காரியங்களை நீ காண்பாய். அதுக்குதான் அடுத்த லெவல். ஆமென். பட் நம்ம என்ன பண்றோம்? we are satisfied, ரொம்ப satisfied with the present level. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். அதனால இருளான இடங்கள் நமக்கு கிடையாது, கட்டுண்ட இடங்கள் நமக்கு கிடையாது, கட்டி போட்டுக்கிற இடங்கள் கிடையாது, ஒரே இடம் கிடையாது.
எத்தனை பேர் ஒரே இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரே இடம், வேற வேற இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க அதுக்கும் கை தூக்கல. அடப்பாவீங்களா, நீ எங்கேயும் கிடையாது, ஒரே இடமும் கிடையாது, அந்த இடமும் கிடையாது, இந்த இடமும் கிடையாதுன்னு உட்காந்துக்கிறீங்க. அடுத்து எங்கது பாஸ்டர் போவோம்? இது போதும், இது போதும் நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் இது போதும் நினைக்கிறீங்க? கை தூக்கிறதுக்கு இது போதும், அதுக்கும் கை தூக்கல இல்ல. இதுக்கு அடுத்த லெவலுக்கு வேணும். இப்போ உஷாரா இப்போதான் மைண்டு இத வனாந்திரத்துல மைண்ட் செட்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு பாரு. வனாந்திர மைண்ட் செட் எப்படி? கையை தூக்க வேணாம், என்னத்துக்கு? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆனா உனக்கு அது புரியல, நீ பழைசே யோசின்னு கிடக்குற. இது நிறைய இருக்குது, இதுல போச்சு முச்சிடலாம் சீக்கிரம். என்ன ஓகே, ஜீவனுள்ள நாள வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல 40 வருஷம் இருந்தார்கள். 4வது வசனம் வாசிப்போம். 40 வருஷம் 11ஆம் மாதம் 1 தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். புரியுதா? யார் மூலமா பேசுறாரு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமா தான் பேசுவாரு. புரியுதா? ஏன்னா உன்னை வனாந்திரத்துல இருந்து கொண்டு வரதும், வனாந்திர மைண்ட் செட்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வரதும் பெரும்பாடு, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீ பெரிய படிப்பாளியா இருக்கலாம், என்ன வைத்த குர்த்தா அறுத்து எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்து திருப்பி உன்னை உள்ள வச்சிருவா, அவ்வளவு பெரிய ஞானியா இருக்கலாம் நீ. ஆனா இந்த மனாந்திர மைண்ட் செட்ல இருந்து நீ வெளியில வரத்துக்கு உன்னால முடியாது. புரியுதா? எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க. 40 வருஷம். 41வது வருஷம் தான் காலை வைக்கிற இடத்துல 11ஆம் மாசம் போட்டுக்குதா? அது நம்ம நவம்பர் மாசம் கிடையாது, நம்ம அப்படி எடுத்துக்கலாம். 11ஆம் மாசம் 12ஆம் மாசத்துக்குள்ள வரத்துக்குள்ள அடப்பாவீங்களா, நீங்க மைண்ட் செட்டை விட்டு வெளில வாங்க. அந்த ஒரு 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 குப்பையிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த குப்பையான மைண்ட் செட்ல இருந்து வெளியில வாங்க. வேண்டாம் அந்த வனாந்தரமான வாழ்க்கை உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. நீ என்ன பண்ற? கையும் தூக்க மாட்டேன், அல்லலியோ சொல்ல மாட்டேன், ஆமின்னு சொல்லி ஏத்துக்க மாட்டேன். இது போதும், நான் குண்டு சட்டிலே குதிரை ஓட்டி இருக்கிற பாஸ்டர், மாவரைச்சிட்டே இருக்கிறேன் பாஸ்டர் சொல்லிட்டு என்ன பண்ற? நீ அதுல இருக்கிற. சோ ப்ளீஸ் வெளியே வாங்க. ஆண்டவர் சொல்றாரு 40 வருடம் இருந்தார்கள். அந்த 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 40 வருடம் அனுபவம் போதும். அந்த 40 வருட அனுபவம் உனக்கு 40 வருஷம் ஆவலன்னு காத்துனுக்கிறியா? நீ 40 வருஷம் ஆயிட்ட பிறகு நீ ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம ஊர் ஆட்களுங்களுக்கெல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது. பாதி பிசினஸ் முடிஞ்சிடும், பாதி வேலை முடிஞ்சிடும். ஆனா இப்பவே 4 வருஷத்துல ஆண்டவரே, 3 வருஷத்துல 2 வருஷத்துல அதற்கு அடுத்த லெவல் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. நல்லா கவனிச்சுக்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லும் போது, அதாவது நீ பட்ட பாடுகள் போதும், உன் வேலைகள் போதும், வீட்டுல இருக்கிற இடம் போதும், நீ வாழ்ந்த இடம் போதும், நீ நீ அனுபவிச்ச கஷ்டங்கள் போதும், எல்லாம் போதும். யாருக்கும் சொல்லாமல் தனியாக நீ புலம்பின நேரங்கள் போதும். தனியா புலம்பிட்டு இருக்கிறீங்களா எத்தனை பேரு? அப்ப எப்படி விடுதலை கிடைக்கும்? தனியா புலம்புற நேரங்கள் இருக்குதுல்ல ஒருத்தருக்கும். ஐயோ, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யாருக்குமே தெரியாது. நீ தனியா புலம்புன நேரத்தை கர்த்தர் பார்த்தாரு. நீ தனியா அழுத நேரத்தை கர்த்தர் பார்த்தாரு. சோ நீ அந்த 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 கண்ணீர் வடிக்கிற வடிவு, அந்த அந்த கண்ணீர் எல்லாம் போதும்ன்றார் கர்த்தர். கர்த்தர் எல்லாம் போதும் உனக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை எடுத்துக்கவே மாட்டோம். இந்த இடத்துல கர்த்தர் போதும் சொல்லும் போது, ஆண்டவரே எஸ், உங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, ஆண்டவர் சொல்றதை கேளுங்க, ஆண்டவர் சொல்றதை கேளுங்க. ஆமென் சொல்லாம எல்லாரும் ஆமென். சோ உன் வனாந்தர வாழ்க்கை போதும் ஆண்டவரே, உன் பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வந்து விட்டது. அல்லேலூயா. உன் பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வந்து விட்டது. ஆண்டவர் போதும் சொல்லும் போது ரொம்ப அருமையா அழகா வழி நடத்துகிற தேவன். தயவு செய்து இருக்குது எனக்கு எல்லாமே போதும் நீ நினைக்காத. கர்த்தர் அடுத்த லெவலுக்கு ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் ஏன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? ஏன் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, ஈசாக்குக்கும் போவோம், யாக்கோபுக்கும் போவோம், சந்ததி சந்ததியா தான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு கர்த்தர். உனக்கு மட்டும் இல்ல, அந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுக்கிற தேவனா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலிருந்து மீட்டெடுத்தார். ஆமென், மீட்டெடுத்தார். நம்ம கூட ஒரு வனாந்தரத்துல இருந்து தான் கர்த்தர் மீட்டு எடுத்திருக்கிறாரு. 4வது வசனம், அதாவது மோசேயோடு
அதாவது அந்த அந்த நேரத்தை ஆண்டவர் பேசுறாரு பாருங்களேன். மோசையோடு சொல்லி கொடுக்குறாரு, மோசைக்கு சொல்லிடுறாரு. இவ்வளவு பேர் சண்டை. அதுக்கு நீங்க அந்த அதிகாரத்தெல்லாம் போய் வாசித்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. எப்படி போயிட்டு அந்த ராஜாக்கள் அங்க மோசையோடு ஜனங்களோடு சண்டை போடுறாங்க, அவங்க வெளியே வர முடியாதுன்னு. ஆனா கர்த்தர் மோசையோடு பேசி அந்த ஜனங்களை மீட்டெடுக்கிறார். அவ்வளோ பெரிய மீட்டெடுக்கிறார். 40 வருஷம் கழிச்சு மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்தார், நம்மள மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். நம்மள மீட்டெடுத்திருக்கிறார்னா நீ அதே ஸ்டேஜ்ல இரு, அப்படியே இரு, இப்படியே இருந்துக்கோ, இப்படியே வாழ்ந்துக்கோ, இப்படியே தான், இதுதான் உன் இடம் சொல்லவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே அடுத்த லெவல், அதற்கு அடுத்தது எனக்கு வேணும். அல்லேலூயா. அதற்கு அடுத்தது என்ன? நீ கனவு காண்ற மாதிரி இல்ல, ஆண்டவர் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அதை தருவார் கண்டிப்பாக. சோ கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன் துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு. அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போய் நீ அப்போ உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறதுனா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க நான் பாசிட்டிவாவே யோசிப்பேன். ஆண்டவரே, எனக்கு நல்லதை நீ தரப்போகிறேன், நல்லதை செய்ய போகிறேன், நீ நல்லதை நான் காண போகிறேன். அதற்கு அடுத்தத இந்த வனாந்தர மைண்ட் செட்ல இருந்து நான் வெளியே வரணும். கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா எப்படி ஒரு மனாந்திர மைண்ட் செட்டு. நான் அந்த வார்த்தையை சொல்லும் போதே கையை தூக்காம இருக்கிறது, அசையாம இருக்கிறது, அப்படியே உட்காந்துக்கிறது, மந்தமா இருக்கிறதெல்லாம் வனாந்திர மைண்ட் செட். ஆமென். இந்த வனாந்திர மைண்ட் செட் நமக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தரால கிரியை செய்யவே முடியாது. சோ இந்த இடத்துல உங்க துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு உன்னுடைய விடுதலை காலம் வந்து விட்டது. ஆமென். ஆண்டவர் மோசே என்ற ஊழியக்காரனோடு தான் பேசுறாரு. ஆமென். கர்த்தர் எப்பவுமே ஊழியக்காரங்களோடு பேசுறது அசால்ட்டா எடுக்காதீங்க, அசால்ட்டா எடுக்காதீங்க. தெய்வ வாக்கு அது. கர்த்தர் ஊழியக்காரங்களோடு பேசுவாரு. மோசேயோடு பேசினாரு. போதும் நிறுத்து, வனாந்தர வாழ்க்கையில இருந்து அவங்களை மீட்டெடு. மோசே, உனக்கு தான் நான் பொறுப்பை கொடுத்திருக்கிறேன், நீ யார் எதிர்த்து, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அங்க பாருங்க 30வது வசனத்துல உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் மீட்டெடுக்க வல்லவர்னாக்கா அந்த இடத்துல இருந்து உங்களை அந்த யுத்தத்துல இருந்து மீட்டெடுத்து உங்களை விடுதலை பண்ணி உங்களுக்கு விடுதலை காலம் வந்து விட்டதுன்னு சொல்றாரு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, போதும் உனக்கு. ஆண்டவர் ஜனங்களை நடத்துகிறவர், கரிசனை உள்ளவர், வழி நடத்துகிறவர். ஆமென். வழி நடத்துகிற தேவன் கிட்ட உங்க வாழ்க்கையை கொடுங்க. ஆமென். வழி நடத்துகிற தேவன், என் மேல கரிசனை உள்ள தேவன், இந்த தேவன் கிட்ட நான் கொடுக்கிறோம். சோ எப்பொழுது கர்த்தர் எப்பொழுது கர்த்தர் எப்படி செய்வார், என்ன செய்வார்? நம்மளை விடுதலை பண்ணணும், நமக்கு அதற்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம்னா கர்த்தர் எப்படி செய்வார்? ரொம்ப ட்ரிக்கியான ஒரு சர்மன் இது. என்ன நீ உனக்கு புரிஞ்சுக்கினா தான் நீ உண்டு. ஏன்னாக்கா இதுக்குள்ள போயிட்டு நான் நிறைய அந்த இஸ்ரேல் ஜனங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி, வனாந்தர மைண்ட் செட் கூட கம்பேர் பண்ணி, மோசையை கூட இணைந்து நான் வந்திருக்கிறேன் இந்த இடத்துல. அதனால்தான் இந்த வாக்கு தத்தங்களை சொல்லும் போது நம்ம ரொம்ப கண்டிப்பா ஒரு உற்சாகமாக கேட்கணும். அதாவது 3வது வசனத்துல எஸ்போனிலே கூடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் எத்ரேயின் அருகே அஸ்தரோத்திலே கூடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறி அடித்த பின்பு. ஏமன். கொடுக்கிறாரா கர்த்தர்? மோசேக்கு வாக்குத்தத்தம் பண்ணி மோசேயை முறியடிக்க வைக்கிறாரு. ஆமென். சோ நம்மளுடைய வாழ்க்கையில, பாவமான வாழ்க்கையில இருந்து, கண்கள் திறக்கப்படாத வாழ்க்கையில இருந்து ஊழியக்காரர்களை அனுப்பி நம்மள முறியடித்து அந்த லெவல் எல்லாம் எடுத்து போட்டு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எதற்காகனா அதற்கு அடுத்த லெவலை பாரு நீ. அல்லேலூயா. எனக்கு சிலர் வாழ்க்கையில எல்லாம் சில நன்மைகள் நடக்கும் போது ஆண்டவரை ரொம்ப ஸ்தோத்திரிப்பேன். ஏன்னா அவங்க எல்லாம் என்னுடைய டெய்லி பிரேயர்ஸ்ல இருக்கிறவங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அற்புதங்கள் நடைபெறதா ரொம்ப ஜாலியா இருக்கும், எனக்கு சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு நம்மளுடைய ஜோ ஷேரனுடைய மேரேஜ் பார்க்கும் போது தனிப்பட்ட வாழ்க்கையில தனியா நின்று ரொம்ப ருசிச்சு இவங்களை இந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து இவ்வளவு பெரிய ஆலயத்துல திருமணம் நடக்க, அதெல்லாம் எண்ணி பார்க்கும் போது எனக்கு வார்த்தையே கிடையாது. சோ அனுபவிக்கிறோம் பாத்தீங்களா? அந்த அனுபவிக்கிறதுலயே இருக்காதீங்க. இதுதான் நினைச்சுக்காதீங்க, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த அனுபவிக்கிற நேரத்துலதான் நீ எப்படி இருப்பன்னு கர்த்தர் பார்ப்பாரு, நீ எங்க இருக்கிறன்னு கர்த்தர் பார்ப்பாரு. நீ பெருமையில இருக்கிறியா, நீ உன்னுடைய ஸ்தானத்துல நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறியா, நீ எனக்கு கடவுள் தேவையில்லைன்ற உட்கார்ந்துட்டு இருக்கிறியா, கர்த்தர் எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஸ்டேஜ்ல கூட நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா, ஆண்டவரே ஆமா நான் இன்னும் வரேன், அதற்கு அடுத்த லெவல் எனக்கு இன்னும் காட்டணும் கர்த்தர். நம்ம சாகுற வரைக்கும் அதற்கு அடுத்த லெவல், நம்ம கடைசி லெவல் தான் கல்றை. அந்த கல்றையில போனாலும் அங்க இருந்து நம்ம ஆவி எங்க போகுது?
அடுத்த லெவலுக்கு போகுது, பரலோகத்துக்கு போகுது. ஆமென். முடிவே கிடையாது. நம்மளுக்கு முடிவே கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளுமே யோசிக்க வேண்டிய காரியம், அடுத்த லெவல் ஆண்டவரே, அடுத்த லெவல் ஆண்டவரே, அடுத்த லெவல். ஆமென். இதை நம்ம எண்ணும் போது முறியடித்த பின்பு கர்த்தர் என்ன பண்றாரு? முறியடிப்பெல்லாம் எப்படி பாருங்களேன். சில வசனங்களை காட்டி கொடுக்க விரும்புறேன். என்னாகமும் எடுத்துக்கொள்வோம். என்னாகமும் 21வது அதிகாரம் 2வது வசனம், 21, 23, 34, 35 எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமா இருக்கும். அதாவது அந்த முறியடிக்கிற போது 21 நான் வாசிக்கிறேன். அதுல 21வது அதிகாரம் 23வது வசனம். சீகோன் எல்லை வழியாக கடந்து போன இஸ்ரவேலுக்கு உத்தரவு கொடாமல் தன் ஜனங்கள் எல்லாரையும் கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்காக விரோதமாய் வனாந்தரத்திலே புறப்பட்டு யாகாசுக்கு வந்து இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினான். அங்க யுத்தம் தான் நடக்குது. 34, 35 கர்த்தர் மோசேயை நோக்கி, அவருக்கு பயப்பட வேண்டாம். வந்தாரா கர்த்தரு? எல்லாரும் உனக்கு விரோதமா எழும்பி வருவாங்க. நீ ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன், நீ அங்க அடுத்த லெவலுக்கு போக 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 எல்லாரும் எழும்பி உனக்கு விரோதமா தான் வருவாங்க. எப்பவுமே மோசைய கையில வச்சுக்கோங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மோசையை மறக்க கூடாது. அதுக்கு நீ என்ன பத்தி பேசணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட யாரா இருக்கலாம், உங்களுக்கு யாரு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அவங்கதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மோசே. ஆமென். அந்த மோசே மூலமா என்ன பண்றாரு? கர்த்தர் மோசையை நோக்கி அவனுக்கு பயப்படு. நீங்க அந்த முழு வசனத்தையும் வாசித்தீங்கன்னாக்கா எப்படி வந்தாங்க, எப்படி சீர்னாங்க, எப்படி அவங்களுக்கு சண்டை போட்டாங்க, எப்படி அவங்களை குழப்பத்தை உண்டாக்குனாங்க. அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு மோசையை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கு? உனக்கு விரோதமா எழும்புறவனுக்கு, உனக்கு குழப்பம் பண்றவனுக்கு. ஐயோ, ஆண்டவர் வெற்றி நட போட வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி நட போகிற தேவன். அவங்களுக்கு என்னைக்குமே உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு, மோசே இருக்கிறாருனாக்கா நீங்க செய்ய வேண்டியது, ஆண்டவரே ஐ ஹம்பிள் மை செல்ஃப், நான் வெற்றி நட போடுறேன். ஆமென். எனக்குள்ள இன்னும் கொஞ்சம் திமிரு வந்துடும். ஏன் சொல்லுங்க? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. புரியுதா? அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் நமக்கு இருக்கணும் என்னைக்குமே. அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு. ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க, எனக்கு என்ன பயம்? திமிர்னாக்கா மற்றவங்களை அலட்சியமா பாக்குற திமிர் கிடையாது. அந்த பயம் இல்லாத ஒரு திமிர். கர்த்தர் எங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. சோ 34வது வசனம். பயப்பட வேணாம், அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எஸ்போனிலே வாசமாயிருக்கிற ஏமோரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கு செய்வாய். அப்படியே ஒருவரும் உயிரோடு மீதியா இராதபடிக்கு அவனையும் அவன் குமாரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் வெட்டி போட்டு அவன் தேசத்தை கட்டி கொண்டார்கள். எப்படி தேசத்தை கட்டி கொண்டார்கள்? எப்படி இருக்குது இந்த வசனம்? தேசத்தை சொல்லாத, இதெல்லாம் சொல்லாத, ஆசீர்வாதமான வசனம் எல்லாம் சொல்லாத, ஆசீர்வாதமான வார்த்தை. தேசத்தை கட்டி கொண்டார்கள். ஆமென். ஒரு தேசத்தோடு கட்டி கொள்வதற்கு என்ன காரணம்? ஒரு தேசத்தோடு போர்வதற்கு என்ன காரணம்? ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போவதற்கு என்ன காரணம்? இந்த வனாந்திர மைண்ட் செட்ல இருக்கிறல, அதனாலதான் உன்னை வேற தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஆமென், ஆமென். வேற நகரத்துக்கு, வேற தேசத்துக்கு உன்னை கொண்டு போகும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த தேசத்தோடு கட்டி கொண்டார்களாம். சோ கர்த்தர் செய்யற வசனங்கள்லாம், வாக்கு தத்தங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் பயங்கரமா செய்வாரு. கர்த்தர் முதலாவது உனக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா காரியங்களையும் முறியடிப்பார். ஆமென். எல்லாத்தையும் முறியடிப்பார். நீ தான் புரிஞ்சிக்காம இருக்கிற இன்னும் கூட எல்லாத்தையும் முறியடிப்பார். ஒரு புதிய வழியை காண்பிப்பார். ஆண்டவரை நம் சத்ருவை முறியடிக்கின்ற அந்த 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 முறியடிக்கும் போது, சத்ருவை முறியடிக்கும் போது நமக்கு என்னைக்குமே ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல போதும் சொல்லும் போது, அந்த போதும் மட்டும் சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துடல. கர்த்தர் முறியடிக்கிறார். யாரை வச்சு முறியடிக்கிறாரு? மோசேயை வச்சு முறியடிக்கிறார். அந்த 3வது வசனத்துல மோசே முறியடித்த பின்பு. ஆமென், ஆமென். நம்மள வந்து சும்மா வேடிக்கை பார்க்க வைக்க மாட்டாரு. நமக்கு பலத்தை கொடுப்பாரு, நமக்கு சுகத்தை கொடுப்பாரு, நமக்கு ஜெப வாழ்க்கையை கொடுப்பாரு, நமக்கு வேத வாசிப்பை கொடுப்பாரு, ஊழியத்தை கொடுப்பாரு. இதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறனாக்கா உனக்கு முன்பாக இருக்கிற அத்தனை காரியத்தை முறியடித்த பின்பு போதும், அதற்கு அடுத்த லெவலுக்கு போ. ஏமன், அதற்கு அடுத்த லெவலுக்கு போ. சோ கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் அநேக புலம்புவார்கள். எப்படின்னாக்கா, எனக்கு விரோதமா இதை செய்யறாங்க, அதை செய்யறாங்க, எனக்கு விரோதமா இதை பேசுறாங்க, எனக்கு விரோதமா மந்திரம் வைக்கிறாங்க, எனக்கு விரோதமா சூனியம் வைக்கிறாங்க, எனக்கு விரோதமா பகை இருக்குது, எனக்கு விரோதமா கோபம் இருக்குது.
ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னாக்கா, உனக்கு உனக்கு விரோதமாய் மனிதனுடைய சூழ்ச்சிகள் இருந்தாலும், ஆயுதங்கள் இருந்தாலும், எதிர்ப்பின் ஆவிகள் இருந்தாலும், பொறாமையின் கண்கள் இருந்தாலும், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். 30வது வசனம், உபாகமம் 1:30. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்திலே செய்தது போலவும் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஆமென். சப்போஸ் கர்த்தர் வனாந்தரத்துல நம்மளை கொண்டு போனாலும் நமக்கு வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அங்க போட்டுக்கிட்டு பாருங்க, வனாந்தரத்திலே செய்தது போல. வனாந்தரத்துல தண்ணியை கொடுத்தாரு, வனாந்தரத்துல சாப்பாடை கொடுத்தாரு, வனாந்தரத்துல தூக்கத்தை கொடுத்தாரு, வனாந்தரத்துல ரெஸ்ட கொடுத்தாரு, வனாந்தரத்துல எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவங்களுக்கு சண்டையை கொடுத்தாரு, குழப்பத்தை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆமென். எல்லாத்தையும் கொடுத்தோம். கடைசியில என்ன சொல்றாரு? உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 31வது வசனத்துல, கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு இடத்தை நீங்க கண்டீர்கள். சோ நம்மளுடைய தரித்திர காலம் முடிவுக்கு வந்து விட்டது. ஆமென். எத்தனை பேர் உணர்றோம்? கர்த்தர் ஒரு காரியத்தை பேசுறாருனாக்கா அது ஏதோ சீக்ரெட் இருக்குதுன்னு அர்த்தம். ஆல்வேஸ் ஆல்வேஸ். ஆமென் ஆமென். கர்த்தர் சும்மாலாம் பேச மாட்டாரு. உன்னை கூப்பிட்டு ஒண்ணு சொல்றாருனாக்கா அதுல கர்த்தர் ஒரு சீக்ரெட்டை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு பேசுறாருனாக்கா இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு உணர்த்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதை செய்யதான் போறாரு, செய்து முடிக்க போறாரு. ஆமென். அல்லேலூயா. சோ நம்மளுடைய தரித்திர காலங்கள் முடிந்து விட்டது. தரித்திரம் முடியணும்ல. தரித்திர காலம் முடியலனாக்கா ஒண்ணும் நடக்காது. தரித்திரம் முடிந்து விட்டது. சோ உன்னை பகைத்தவர்கள் எப்படி ஓடுவாங்களா? 7 வழியா ஓடுவார்கள். ஆமென். 7 வழியா ஓடுவாங்க. பகைன்னு சொல்லிட்டு யாருக்கும் இல்லாம இல்ல. பகை ஒண்ணு இருக்கும். அந்த பகை இருந்தாதான் நீ முன்னேறன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. ஒரு பகை ஒருத்தர் உன்னை பகைக்கிறாங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன ஒருத்தர் தானே. ஊரே உன்னை பகைக்குது, குடும்பமே உன்னை பகைக்குதுனாக்கா நீ ஏதோ பெரிய ஆள் ஆயிட்டன்னு அர்த்தம். ஆமென். ஆமா ஆமா, நீ பெரிய ஆளு தான். ஆனா உன்கிட்ட பழகுறவங்க எப்படி பழகுறாங்க? ஹலோ, உன்கிட்ட பழகுறவங்கள எப்படி பழகுறாங்க? எப்படி பழகுவாங்க? நீ எதனா வாங்கி தருவியா? 2 புடவை வாங்கி தருவியா? 2 ட்ரெஸ் வாங்கி தருவியா? எதனா வாங்கி தருவியா தானே பழகுறாங்க? சொல்லுங்க உண்மையா. யாருன்னா சும்மா பழகுறாங்களா? யாருன்னா சும்மா உங்க வீட்டுக்கு வருவாங்களா? எங்க வீட்டுக்கு வருவாங்க, தேவையா இருந்தா தான் வருவாங்க, தேவையில்லைன்னா வரமாட்டாங்க. புரிச்சுக்குதா? அந்த மாதிரி காலம் இது. சோ அந்த மாதிரி காலத்துல ஆண்டவர் சொல்றது, இவரு உனக்கு எதிராக எழும்புவாங்க எல்லாருமே. ஆனா உன் தரித்திர காலம் முடிந்து விட்டது. ஆமென். உன் தரித்திர காலம் முடிந்து விட்டது. உன்னை பகைக்கிறவங்க 7 வழியா ஓடுவாங்க. அதுல 8வது வசனம் பார்க்கலாம். உபாகமம் 1வது அதிகாரம் 8வது வசனம். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்னைக்குமே உங்க ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முன்பாக வச்சுட்டார். ஆமென். வச்சுட்டார். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் தெரியும்? எப்பவுமே அந்த ஒரு கைதான். அந்த ஒரு கைதான் விசுவாசமா இருக்குது. அந்த ஒரு கைக்கு தான் என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். எப்பவுமே அந்த ஒரு கைதான். மீதி எல்லாம் 10ல இல்ல, இன்னும் வனாந்தரத்திலே தான் இருக்கிற இல்ல, மனாந்தர மைண்ட் செட் இதெல்லாம். இங்க என்ன வசனம் சொல்லுது? இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கு மானியிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். சிலெல்லாம் எப்படின்னாக்கா, பாஸ்டர் இதை பேசாதீங்க, நாங்க இந்த தேசத்தை விட்டு போற மாதிரி இல்ல, இங்கேயே ரொம்ப நல்லா இருக்குது, போதுமா இருக்குது, அதனால நாங்க இங்கேயே இருந்திருக்கோம் பாஸ்டர், ஏன் வேற தேசம் போயின்னுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் வாய்ஸ் என்கிட்ட பேசுது. கரெக்டா? உங்க மைண்ட் வாய்ஸ் என்கிட்ட பேசிட்டு இருக்குது. பேசாதீங்க, அதெல்லாம் பேசாதீங்க சும்மா. அப்படின்னா என்ன? தேசம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு இடத்துல நீ உட்காந்துட்டு இருக்கிறியோ அது வனாந்தரம். புரியுதா? எந்த இடத்துல இது போதும்னு உட்காந்துக்கிறியோ அது வனாந்தரம். அடுத்த லெவலுக்கு நீ யோசிக்கலனாக்கா, ஆபிரகாமுக்கு சொன்னதை, ஐசக்கு, யாக்கோபுக்கு சொன்னதை நிறைவேற்றாரு. இன்னைக்கும் அதை நிறைவேற்றாரு. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு நிறுத்தல, இன்னைக்கும் அதை நிறைவேற்றார் ஆண்டவர். சோ இன்னைக்கும் நிறைவேற்றாரானாக்கா நம்ம எப்படி பார்க்கணும்?
நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. நீர் கொடுத்ததை நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன். நீர் கொடுக்க போறதை நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன். நீ கொடுக்கிறதையும் நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன். நீ வைத்துக்கொண்டு, அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ அதாவது ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து, நீ ஆசீர்வதிக்கப்படும் போது தேவனுடைய சித்தம் உங்களுக்கு முன்பாக வைத்தேன். தேவனுடைய சித்தத்தை ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, அவருடைய சித்தத்தை நம்மளுக்கு முன்பாக வைக்கிறார். அவருடைய சித்தம் இதுதான், உனக்கு இதுதான். என்னைக்குமே ஆண்டவர் த பெஸ்ட, நல்லத என்னைக்குமே நம்மளுக்கு செய்கிற தேவன், மறக்காதீங்க. ஆண்டவர் வைத்து விட்டார், அத உங்களுக்கு வைத்தேன், வைத்தேன், உங்களுக்கு வைத்தேன். இதுல நிறைய ரொம்ப ஹைலைட்டான வார்த்தைகள். போதும், முறியடித்தாரு, அதற்கு அடுத்த, அப்புறம் அடுத்தது பாருங்க, உனக்கு முன்பாக வச்சுட்டேன், வைத்து, நீ அதாவது நீயே வைத்து கொண்டத ஆண்டவர் வச்சாருன்னு மட்டும் சொல்லாத. ஆமென். இங்க என்ன சொல்றாரு, இதோ தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். 1:8 தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். ஆனா நீயே உன் வாழ்க்கையில வச்சுக்கிட்டத ஆண்டவர் வச்சாருன்னு சொல்லிட்டு காத்து இருக்காத. புரியுதா? நீயே வச்சுக்கிட்ட சில காரியத்தெல்லாம். ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்து அநேக நாட்கள் ஆகிவிட்டது, நிறைவேறவில்லையே. அது நீ வச்சுக்கிட்டது. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் இம்மீடியட். நீ வச்சுக்கிட்டது இழுத்துதான் அடிப்பார். எப்படி அடிப்பாருன்னு தெரியல, எப்படி வேணா அடிப்பாரு. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப உண்மையாகவே ரொம்ப கான்சியஸா இருக்கணும். இந்த இடத்துல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். எதை நான் வச்சுக்கிட்ட, எதை எனக்கு கர்த்தர் வச்சார், எதை எனக்கு வச்சிருக்கிறாரு கர்த்தர், அதை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் வச்சுக்கிறதுனாக்கா அடுத்த லெவலு. நானே வச்சுக்கிட்டேனாக்கா என் மனசாட்சி குத்தம். இதை கேட்கும் போதே என்ன சொல்ல, என் மனசாட்சி ஆமால நானே வச்சுக்கிட்டேன், நானே வச்சுக்கிட்டு சுத்துதா, சுத்துதுல, சுத்தி சுத்தி வருதா அப்படியே மனசுக்குள்ள, நானே வச்சுக்கிட்டேன்ல. இதெல்லாம் ஏன் கர்த்தர் ரிமைண்டர் பண்றாரு? ஊழியக்காரங்களை வச்சுதான். நீ ஏன் மறக்கணும்னு நினைச்சா கூட கர்த்தர் ஊழியக்காரங்களை வச்சு ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ரிமைண்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஊழியக்காரர்களை வச்சு, நீ ஏன் பொய் சொல்ற, நீ ஏன் திருடுற, நீ ஏன் ஏமாத்துற, நீ ஏன் ஆண்டோடைய சித்தத்தை விட்டு விலகி போற, நீ ஏன் இப்படி இருக்கிற பாவத்திலே, நீ ஏன் அதையே யோசிச்சுட்டு இருக்கிற, இதெல்லாம் ரிமைண்டர் பண்றதுதான் கர்த்தருடைய வேலை. ஆமென். இந்த இடத்துல பாருங்க, என்ன அழகா ஆண்டவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி காட்டுகிறாரு. ரிமைண்டர் பண்ணி, நான் ஆபிரகாமுக்கு செஞ்சேன் இல்லையா, ஈசாக்கு செஞ்சேன் இல்லையா, நான் யாக்கோபுக்கு செஞ்சேன் இல்லையா, உனக்கும் செய்வேன், இன்னைக்கும் செய்வேன். அதுதான் ஆண்டவர். சோ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? ஆண்டவர் அங்க என்ன சொல்றது, இதோ இந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்தேன். நான் கேட்கிறேன், நீ வச்சுக்கிட்டத ஆண்டவர் வச்சாருன்னு சொல்றியா, இல்ல ஆண்டவர் உண்மையாவே வச்சாரா? பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இதை தெரியாம செய்யாதீங்க. சோ உன்னை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆனா போதும், உன் சுய புத்தி போதும், சுய எண்ணங்கள் போதும். அதாவது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது நீயே யோசித்து செய்கிறது போதும். சுய புத்தி எத்தனை பேருக்கு, ஐயோ ஐயோ ஐயோ, நான் டாப்ல யோசிப்பேன், நான் இப்படி யோசிப்பேன், என் எண்ணம் தவறாது, என் புத்தி தவறாது, என் புத்தி தவறு சொல்லாது, என் மனசாட்சி தப்பு பேச, நீயே தான் உன்னை பத்தி புகழாரம் பாடுகிற. ஆனா கர்த்தர் அதற்கு அடுத்த லெவல வச்சிருக்கும் போது ஓபன் பண்ணிக்கிட்டே போவார். தட் இஸ் காட்ஸ் வில். எங்கேயோ உன்னை நிறுத்துறாருனாக்கா, போதும் நிறுத்து, நீ நிறுத்து, போதும் நீ நிறுத்து, நீ போதும் என்று சொல்லி, அதாவது நிறுத்தி அத கர்த்தர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவாருன்னு சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பாரு, அங்கதான் டேஞ்சரு. அங்கதான் சில காரியங்கள் ரொம்ப தீவிரமா யோசிக்கணும். சிலருக்கெல்லாம் புரியுதே இல்லை. நிறைய இடங்களில நம்ம தப்பு செய்யறோம். நிறைய இடங்களில இது கர்த்தருடைய சித்தம் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம மனசாட்சி சொல்லும், இது பெருசாகுது. கர்த்தர் என்னைக்குமே செய்து பெருசாதான் இருக்கும். நல்ல சூப்பரான வேலையில கொண்டு போவார் ஆண்டவர். சோ ஆண்டவர் மீட்டு கொண்டவர், நம்மள எல்லா வறுமையிலிருந்து, இழப்புல இருந்து மீட்டு கொண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது என்னன்னாக்கா, போதும் போதும், அதற்கு அடுத்த லெவல நீ யோசி. உன் மைண்ட்ல போட்டு குழப்பிட்டு இருக்கிற காரியங்கள் போதும், நீ நினைச்சிட்டு இருக்கிற காரியங்கள் போதும், நீ வெயிட் பண்ற காரியங்கள் போதும், அதற்கு அடுத்த லெவல நீ யோசி. கர்த்தர் அதான் சொல்றாரு, நான் உன்னை மீட்டு கொண்டு உன்னை சுதந்திரத்துக்குள்ளாக பிரவேசிக்க பண்ணுவேன். ஆமென். சுதந்திரத்துக்குள்ளாக பிரவேசிக்க பண்ணுவேன். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ரொம்ப அழகா ஆண்டவர் வழி நடத்துறார். யார வழி நடத்துறாருனாக்கா, 12வது அதிகாரம் 7வது வசனத்துல, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தன் தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான்.
நல்லா யோசித்து பாருங்க. தான் தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென். தன் தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறான் அந்த இடத்துல. அடுத்தது பாருங்க, அதாவது ஆண்டவர் போதும் என்று சொல்லிதானே அவனுக்கு கொடுக்கிறாரு. இல்ல 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 இல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த சந்ததி உனக்கு எங்க வரைக்கும் போவோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, உன் சந்ததியே நான் ஆசீர்வதிப்பேன்றாரு ஆண்டவர். உன் சந்ததியே யார ஆசீர்வதிப்ப? எங்கேயோ பாத்துக்கின்னு எங்கேயோ சந்ததிய வனாந்திர மைண்ட் செட் பத்தியா, எங்கேயோ பாத்துக்கின்னு ஒன்னும் புரியல. என்ன பேசுறாங்க பாஸ்டர் புரியல. என்ன லேட்டா வரவங்களுக்கு எல்லாம் நான் என்ன பண்றது? அதனால ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர், போதும்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல நீ ஏன் கவலைப்படுற? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு, உனக்கு வனாந்திரத்தின் நட்சத்திரங்களை போல, அந்த நட்சத்திரத்தை போல உனக்கு எல்லாத்தையும் தரும், உன் சந்ததியை தருவேன். கையில ஒரு குழந்தை கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு. இங்க பாருங்க, அதை நிறைவேற்றாரு பாருங்க. ஆண்டவருக்கு அவன் ஒரு பலிபீடத்தை கட்டுறான், சந்ததிக்கு கொடுக்கிறாரு. அந்த இடத்துல கர்த்தர் ஒரு மாறுதலை செய்கிறாரு. என்ன செய்யறாரு? அடுத்தது செஞ்சுக்க போதும் சொல்றாரு. உனக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. உனக்கு முறியடிக்க வைக்கிறாரு. அந்த இடத்துல உனக்கு தேசத்தை உனக்கு முன்பாக வைத்தேன்றாரு. இங்க இன்னொரு இடத்துல பாருங்க, மாறுதலை உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. மாறுதலை உருவாக்குகிற தேவன். சோ போதும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இன்னொரு இடத்துக்கு தான் அனுப்புறாரு. ஆமென், அல்லேலூயா. இன்னொரு இடத்துக்கு அனுப்பினாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய எண்ணங்கள் தான் நிறைவேறுது. அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டங்கள் தான் நிறைவேறுது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தான் அவர் கொண்டு வர்றாரு. கர்த்தர் அவர் சொன்னதை தான் நிறைவேற்றார். ஆமென். இது வரைக்கும் உனக்கு போதும்னாக்கா நீ போதும் சொல்லு. ஆண்டவரே உங்க சித்தம் தான் எனக்கு வேணும், அது போதும். புரியுதா? ரொம்ப அழகா செய்யறாரு ஆண்டவர். ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா செய்யறாரு. நீங்க இன்னும் வனாந்திர மைண்ட் செட்டுக்குள்ள இருந்துக்கினீங்கன்னாக்கா ஆபிரகாமும் புரியாது, ஈசாக்கும் புரியாது, யாக்கோபும் புரியாது. அவங்களுக்கு அவங்க சந்ததிக்கே நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி மாறுதலை உண்டாக்குனதும் உனக்கு புரியாது. கர்த்தர் மாறுதலை உண்டாக்குகிற தேவன். இன்னொன்னு பாத்துங்க, நல்லா பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். முக்கியமானவங்களும் வந்துக்கிறாங்க. இப்பதான் இது நல்ல வசனம் வருது. மார்க்கு 7வது அதிகாரம். கர்த்தர் சில நேரங்களில சில காரியங்களை நிறைவேற்ற மாட்டார். ஏன் நிறைவேற்ற மாட்டார்? யாருக்கு நிறைவேற்ற மாட்டார் பார்க்கலாமா? யாருக்கு நிறைவேற்ற மாட்டார்? எதுக்கு நிறைவேற்ற? மார்க்கு 7வது அதிகாரம் 9வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை மாக்கினது நன்றாயிருக்கிறது. அவங்க என்ன பண்றாங்க? 7வது அதிகாரத்துல ரிஜெக்டட், கர்த்தருடைய கமெண்ட்ஸை ரிஜெக்ட் பண்ணாங்க. தேவர் கிளிங் ஆன் டு தி ட்ரெடிஷன்ஸ். அதாவது கட்டளையை புறக்கணித்தார்கள், பாரம்பரியத்தை பிடித்து கொண்டார்கள். இவங்களுக்கெல்லாம் வனாந்திர மைண்ட் செட்டு. ஆமென். வனாந்திர மைண்ட் செட்டு நல்லா புரிஞ்சுக்கோ. இல்லப்பா எப்படி கனெக்ஷன் எப்படி ஆச்சு பாருங்க. வனாந்திர மைண்ட் செட்டு புரியுதா? வனாந்திர மைண்ட் செட் யாருக்குள்ள இருக்குது? யாருக்கு இருக்கோ? யாருக்கெல்லாம் வனாந்திர மைண்ட் செட் இருக்கும்? ஏன் காலங்காலமான வார்த்தை? பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு வனாந்திர மைண்ட் செட்டு இருக்கும். பாரம்பரியம் என்னடா? அப்படின்னா என்ன? இல்ல ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு கேட்காது. சடங்காச்சாரம்னா என்ன? 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். மார்க் 7:9. கர்த்தருடைய கட்டளையை புறக்கணித்தார்கள், பாரம்பரியத்தை பிடித்து கொண்டார்கள். சோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா பாரம்பரியத்தை பிடித்துக்கிறாங்க. ஐயோ, நான் இப்படித்தான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் வரணும், இப்படிதான் போனோம். நாங்க வாழ்க்கையில எந்த பாரம்பரியத்தை என்னைக்குமே பின்பற்றவே இல்லை. ஒரு நாள் கூட. எங்க அம்மா பாத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. என்ன புரியுதா? பிரகாஷ் லேடியா ஃபாலோ பண்ணீங்களா? பாரம்பரியம்ல பொண்ணு வீட்டுல சொல்றாங்க நலுங்கு வைப்பான்றாங்க, வைப்பீங்களா? ஏன் வைக்க மாட்டீங்க? வில்லியம், உன் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா செய்வியா? இல்ல டைரக்ட் கேள்வி கேக்குறேன்.
இன்னைக்கு என்ன பண்றாங்க? உட்கார வச்சு பூசினீங்களா? அவருக்கு நல்லா பூசினீங்கம்மா, பூசினாங்கல்ல, உட்கார நலுங்கு பூசினியம்மா, தலையே ஆட்ட மாட்டுற, அமைதியா உட்காந்துக்கிற, நல்லா செஞ்சுட்டு வந்துட்டு, என்னடா நம்ம செஞ்சதெல்லாம் பாஸ்டர் பேசுறாங்கன்றிய, எப்படியும் காத்துல வந்துடும் எனக்கு அது. அந்த காலத்துல இருந்தே அதே தான். உட்கார வச்சு புள்ளியார் மாதிரி உட்கார வச்சு பூசி மஞ்சள் தண்ணி ஊத்தி பாரம்பரியம். எங்க இருந்து அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்? ஹலோ, இப்போ ஒரே நான் பாயிண்ட்டுக்கு என்ன திவ்யா தீபிகா எல்லாம் பாக்குறீங்க ஆச்சரியமா? பாயிண்ட்டுக்கு வந்தானே இப்போ. எல்லா பாரம்பரியத்தை செஞ்சுட்டு ஏசுநாதர் அங்க இருப்பாரா? இந்த இந்த என்ன சிவப்பு தண்ணி ஊத்தி மஞ்சள் நீராட்டு விழா, சிவப்பு நீராட்டு விழா, பச்சை நீராட்டு விழா. இப்ப என்ன 3வது நாள் என்ன செய்ய போறீங்க? 4வது நாள் என்ன செய்ய போறீங்க? ஐயோ, நானே பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டின்னு வந்துக்கிறேன், என்ன இப்படி பேசுறாங்களே பாஸ்டர். சில வாய் சில மனசெல்லாம் பேசும் தான், பட் நான் பேசிதான் ஆகணும். நான் எனக்கு தெரியாது, ஆனா நான் இன்னைக்கு பேசுறேன். ஏன் கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை நம்மள வனாந்திர மைண்ட் செட்ல இருந்து வெளியே கொண்டு போறதுக்கு காரணம், நீ அப்படியே இருக்கிற, அப்படியேதான் பண்ற, அப்படியேதான் இருக்கிற, அப்படியேதான் வாழ்ந்துட்டு இருக்கிற. ஸோ சில வனாந்திர மைண்ட் செட். எங்க வீட்டுக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க, ஐயோ இன்னைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும், ஏன் செய்ய மாட்டீங்க, அதை செய்ய மாட்டீங்க. நாங்கெல்லாம் கை தட்டி நல்லா பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்தோம். புரியுதா? இப்படி மைண்ட் செட்டை மாத்துங்க. இந்த மைண்ட் செட்டுக்குள்ள கர்த்தர் ஆசைப்படுகிறார். பாரம்பரியத்தை கர்த்தர் என்னைக்குமே விரும்பல. பாரம்பரியத்தை என்னைக்குமே விரும்பல கர்த்தர். இயேசுநாதரை 12 வயசுல எங்க கொண்டு போறாங்க? ஆலயத்துக்கு கொண்டு போறாங்க. அதனால நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? நிறைய பேர் 12 வயசுல என்ன பண்ணுவாங்க? ஆலயத்துக்கு கொண்டு போவாங்க. அதுல சொன்னாரா மாலை போட்டுக்கோ, பூ வச்சுக்கோ, மஞ்சள் பூசிக்கோன்னு சொன்னாரா? இல்லையே. பாரம்பரியங்கள் கூட்டிட்டு போனியா, ஆராதனை செய்யுங்க, ஜபத்தை பண்ணுங்க, ஆசீர்வாதத்தோடு வழியில வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாரம்பரியத்தை உடைச்சு போட்டாரு. ஆமென். பாரம்பரியத்தை உடைச்சு போட்டாரு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு பூனை மாதிரி இங்க வந்து நம்ம உட்காந்துக்கிறோம் பார்த்தீங்களா? ஆண்டோடைய வார்த்தைக்கும் ஆசீர்வாதத்துக்கும். கரெக்டா இல்லையா? தெரியாத மாதிரி ஒண்ணும் வந்து செஞ்சு உட்காந்துக்கிறோம். ஆனா திருப்பி போய் அதே குட்டையில தான் விழுவோம். அதே வனாந்திர மைண்ட் செட்ல தான் இருக்கும். இந்த வனாந்திர மைண்ட் செட் வந்து கண்டிப்பா நீங்க கலைச்சு போடணும். இது இருக்கக்கூடாது. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்லி கொடுத்தா கூட அந்த வனாந்திர மைண்ட் செட்டுக்குள்ள நீ போக கூடாது. வனாந்திர மைண்ட் செட்டு பாரம்பரியமான மைண்ட் செட்டு. வனாந்திர மைண்ட் செட் வந்து பாரம்பரியத்தை எல்லாம் கொண்டு வந்து வச்சு உட்கார வச்சு உனக்கு பூஜை பண்ற மைண்ட் செட். சோ பி கேர்ஃபுல். சோ பரிசேயர்கள் நிறைய பேரு பாரம்பரியமா இப்படிதான் செஞ்சாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு நிறைய சட்ட திட்டங்களை வச்சிருந்தாங்க. கர்த்தர் என்ன பண்றாரு? அதெல்லாம் உடைச்சு போட்டுறாரு. அதெல்லாம் உடைச்சு போட்டு பாரம்பரியங்களை உடைத்த தேவன் அவர். ஆமென். அதாவது ஆண்டவரை நெருங்க முடியாத படிக்கு, ஆண்டவர்கிட்ட வர முடியாத படிக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்மளை தடுக்கும். போதும், நிறுத்து. ஆண்டவர்கிட்ட நம்ம வராதபடிக்கு நம்முடைய பாவங்கள் நம்மளை தடுக்கும். போதும், நிறுத்து. இன்னைக்கு டாபிக்கே போதும் தான். ஆண்டவரிடம் நம்ம வராம இருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட பாரம்பரியங்கள் நடக்கும். போதும், நிறுத்து. இங்க பக்கத்துல ஒரு வீட்டுல ஓடி வந்து, மாமா நலுங்கு தொடங்கிட்ட, கொஞ்சம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்களும் போல, இவங்களும் போல. எதுக்கு நாங்க அங்க போனோம்? தேவை கிடையாது. தேவையில்லாத இடம் அதெல்லாம். எனக்கு தெரியாது. பாரம்பரியங்களை உடைக்க வந்தவர் இயேசு. உன்னை மீட்டு கொண்டவர் இயேசு. சும்மா உட்காந்து இதை செய்யறது அதை செய்யறது எல்லா பாரம்பரியத்தையும் செஞ்சுட்டு, ஆண்டவரே அதற்கு அடுத்த லெவல காட்டுங்க ஆண்டவரே. நாங்க வனாந்தரத்துல இருந்து 40 வருஷமா வெளியே வந்துடுறோம் ஆண்டவரே. நாங்க இப்படி வந்துடுறோம் ஆண்டவரே. இப்படி தூக்குங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு உண்மையா வாழ்ந்து பாருங்க. உங்க ஆசீர்வாதங்களே வேற மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, பாரம்பரியத்தை விட்டு அதாவது நீ வெளியே வா, அது போதும் உனக்குன்றாரு. பழைய எண்ணங்களை விட்டு வெளியே வா, நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன்றார். நீ சுதந்திரித்துக் கொள்ள போகிற தேசம் வந்து விட்டது. என்னிடம் அற்புதம் எதிர்பார்க்கிற முதலிடம் எனக்கு கொடு. என்கிட்ட நீ அற்புதத்தை எதிர்பார்க்கணும்னா எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நீ கொடு. அது என்ன? ஒழுங்கா மீட்டிங்க்கு போயிடு, ஜபத்துக்கு போயிடு, எல்லா ஊழியங்களுக்கு கடந்து போங்க. இக்னோரன்ட் பண்ணாதீங்க. அதை இக்னோர் பண்ணவே பண்ணாதீங்க. அதாவது நீங்க மீட்டிங்க்கு போலனா கூட ஒரு புதன்கிழமை மீட்டிங்கெல்லாம் அந்த நாட்கள்லாம் ஓடி வந்துருவீங்க. ஆன்லைன்ல ஒருவேளை அட்டன் பண்றீங்களா என்னன்னு தெரியாது எனக்கு. ஆனா அந்த புதன்கிழமை மீட்டிங், வெள்ளிக்கிழமை மீட்டிங்லாம் அந்த ஃபீலிங்ஸ் இருக்காது, இக்னோரன்ஸ் இருக்காது. இக்னோர் பண்ணா கூட அந்த ஃபீலிங்ஸ் இருக்காது. ஏன்னாக்கா அதுல என்ன இருக்குது? நான் ஓடி 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 உழைக்கணும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கேஸ் எல்லாம் இங்க உட்காந்துக்கிற பத்தியா? உனக்கு தான் நான் பேசுறேன். இத ஆண்டவருக்கு முக்கியத்துவம் என்னைக்கு நீ கொடுக்குறியோ, கர்த்தர்
வாழ்க்கையில புதிதான காரியத்தை செய்யணும்னு விரும்புறாரு. சோ அந்த ஃபீலிங்ஸ் கூட வராது. ஏன்னா சாத்தா பழகி விட்டுருவான். இது போன வாரமே அட்டன் பண்ணல, இந்த வாரம் விட்டுறலாம், அடுத்த வாரம் அட்டன் பண்ணலாம், அடுத்த வாரம் அட்டன் பண்ணலாம் சொல்லிட்டு உன்னை வாரம் வாரம் கடத்திக்கிட்டே போயிடுவான். ஊழியத்துக்கு கூட சிலர்லாம் நான் வற்புறுத்தி கூப்பிடுவேன், வாங்க ஊழியத்துக்கு வாங்க. ஞாயிற்றுக்கிழமையில வற்புறுத்தி கூப்பிடுவேன், வாங்க ஜபத்துல வந்து கலந்துக்கங்க, ஆண்டுடைய சத்தம் உங்க காதுல விழுந்துகிட்டே இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு வந்து இக்னோர் பண்ண வைப்பான் ஒரு சைடு சாத்தா, இன்னொரு சைடு அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வர மாட்டான். நான் மீட்டிங் அட்டன் பண்ணலையே, நான் ஊழியத்துக்கு போலியே, அந்த ஃபீலிங்ஸே இருக்காது. போதும், நிறுத்துங்க, போதும். அந்த 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 அதாவது அந்த வலி ஒருவேளை உங்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு அது வலிக்கும், கர்த்தருக்கு அது வலிக்கும். ஸோ எவ்வளோ நாள் நம்ம இப்படியே ஏமாத்திக்கிட்டே போறோம் கர்த்தரை. நான் ஏமாத்தந்தே கிடையாது, நான் ஏமாத்தவில்லை இல்லையே. கர்த்தரை எவ்வளோ ஏமாத்துறோம்ல, ஆண்டவர் நம்ம எவ்வளோ ஏமாத்துறோம்ல, எவ்வளவு ஏமாத்துறோம். எல்லாமே ஓடுவோங்க, எல்லாமே ஓடி வருவோம், ஓடி 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 இதை செய்வோம் அதை செய்வோம் அதை செய்வோம். 1 hour கர்த்தருக்கு நம்ம டைமே தரமாட்டோம். இங்க எத்தனை பேர் நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா வந்துடணும் இனிமேல் பாஸ்டர், எல்லா மீட்டிங்க்கும் ஒழுங்கா வந்துடணும் பாஸ்டர், அட்டன் பண்ணிடணும் பாஸ்டர் என்கிட்டயே சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு என் கண் முன்னாடியே நீங்க வர்றதே கிடையாது, நீங்க அட்டன் பண்றதும் கிடையாது, உங்க வேலைக்காக ஓடுறீங்க. அந்த ஃபீலிங்ஸை சாத்தா உங்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டான். அது கிடையாது, அது கிடையாது, அந்த ஃபீலிங்ஸே கிடையாது. ஏன்னா பிஸி இல்ல, பிஸி எல்லாத்தையும் வட்டி மொத்தமா போட்டு சேர்த்து எங்க கேட்பாரு ஆண்டவர்? யார்கிட்ட கேட்பாரு? ஏன் உங்ககிட்டயும் கேட்பாரு, சந்ததிச்சும் கேட்பாரு, உங்ககிட்டயும் கேட்பாரு. நல்லா யோசிங்க. கர்த்தர் அடிச்சாருனாக்கா வித்தியாசமா அடிப்பாரு. அதனால கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடங்களை கர்த்தருக்கு முக்கியமா கொடுங்க. போதும், நீங்க செஞ்சதெல்லாம் போதும். வாக்குத்தத்தம் பண்ணினவரை ஏமாத்தக்கூடாது. நம்ம என்னைக்குமே ஏமாத்தக்கூடாது. வாக்குத்தத்தம் பண்ணினவரை இவரு வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆமென். இவர் வாக்குத்தத்தம் பண்ணினவரை நான் ஏமாற்றக்கூடாது, ஆமென். அந்த வாக்குத்தத்தம் எனக்கு பண்ணினவரை முதலிடம் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு முதலிடம் கொடுப்பாரு. சோ எந்தெந்த இடங்களில நான் திருப்திப்படுத்தாம இருக்கிற ஆண்டவரை, திருப்திப்படுத்தாம, தெய்வ பக்தியும் திருப்தி இல்லாமல், அதாவது ஆண்டவர் சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும். ஆமா, அதிக ஆசை வேணாம், போதும். அதிக ஆசை வேணாம். சொந்த எண்ணங்கள் செயல்கள் போதும், நிறுத்து. எங்கெங்க போதும் போட முடியுமோ போடுங்க. உபாகமும் 1வது அதிகாரத்துல திரும்ப நான் சொல்றேன், எங்கெங்க போதும் உனக்கு போதும். நீ போராடி கொண்டிருக்கிற காரியங்கள் போதும், நீ யோசிச்சு கொண்டிருக்கிற காரியங்கள் போதும், நீயே ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள் போதும், நிறுத்து. கர்த்தருடைய ஆயத்தை இல்லாம எதுவுமே நடக்காது. ஆண்டவர் சொல்றல்ல 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம், என் கிருபை உனக்கு போதும். சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருந்தாலும் போதாது என்கிற திருப்தி. எவ்வளவு கொடுத்தாலும் போதாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க ஒரு நல்ல ஒரு கதையை சொல்றேன், நல்லா கவனிங்க. தூங்காதீங்க, தூங்குற முதல்ல பண்ணாதீங்க. நாள மதிக்கவே மாட்டேன் தூக்கத்தை. போதும், தூக்கத்தை நிறுத்தணும். நான் போத டயர்டா இருக்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்த வேண்டியது. ஆண்டவர் பாதத்துல வந்தா மட்டும் பாக்குறது, இப்படி பாக்குறது. அப்படியே ஆண்டோடைய பாத்தப்படல வந்தா பசிக்குது, ஒரு மாதிரி இருக்கு, பசி எடுத்துச்சு பாஸ்டர். கொஞ்சம் ஒண்ணு நாங்களாம் நின்று உபவாசம் நின்று ஜெபம் பண்ணின்னு வந்து இங்க நிற்போம். அதெல்லாம் புரியாது, என்ன அதெல்லாம் தெரியாது. ஆனா இங்க வந்து உட்காந்துன்னு உங்க முகத்தை காட்டுவீங்க பாரு, இப்படியா அப்படியா, தலை சுத்தமா, தலை பிசாசு இருக்கனால தான் உனக்கு தலை சுத்துது. உன் மேல பேய் இருக்கிறதுனால தான் உனக்கு தூக்கம் வருது உனக்கு. ஹலோ, அந்த பேய் பூச்சினால தான் என்ன இப்படி முறைச்சுன்னு உட்காந்துக்குற. பாத்துக்கணும், புரியுதா? நல்ல கவனி, ஆண்டோடைய வார்த்தையை கவனி. அடுத்த லெவலுக்கு நான் என்ன பண்ணணும்னு பாரு, ஆமென். அடுத்த லெவலுக்கு நான் போனோம். சும்மா உட்காந்து அது குண்டு சத்து எத்தனை வருஷமா உன்னை இப்படியே பார்த்துனுங்கிறது, புரியுதா? அதே லெவல்ல அப்படியே ஆண்டவர் 1 வருஷம் உன்னை ஆசீர்வச்சாரு, 2 வருஷம் அடுத்த லெவலுக்கு போ, யோசி, பிக்கப், அடுத்த லெவல் ஆண்டவரை. சோ நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. சிலருக்கலாம் பக்கத்துல சொல்லு, போதும் போதும் போதும். அந்த குழந்தைக்கெல்லாம் புரியாது, பெரியவங்களை பார்த்து சொல்லுங்க, போதும் சொல்லு, போதும். எவ்வளவுதான் ஆசைப்படுவேன்னு கேளு, எவ்வளவுதான் ஆசைப்படுவ. சுத்தி எல்லாம் பார்க்காது, யாருல எல்லாம் உங்களை சுத்தி தான் உட்காந்துக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களும் கை கொடு, போதும். சுத்தி வளசெல்லாம் போதும். நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு கதை சொல்றேன், போதும். கவனிங்க.
ஓகே, ஒரு கதை சொல்றேன். அதாவது ஒரு முறை ஒரு மனுஷன் என்ன பண்ணனா 4 கோடி பணத்தை திருடினானாம், கொள்ளடிச்சானாம். அப்போ போலீஸ்க்கு தகவல் கொடுத்தாங்க. துறையில போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நீதிமன்றத்துக்கு ஒரு நாள் கொண்டு போனாங்களாம். அந்த யார கொண்டு போனாங்க? 4 கோடி கொள்ள அடிச்சவன கொண்டு போனாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, இது புரிஞ்சுக்கங்க. இந்த கதை நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், புரியுதா இந்த கதை? அந்த 4 கோடி கவுனிமா புஷ்பாமா பேசின கதை சும்மா 4 கோடி 4 கோடி பணத்தை கொள்ள அடிச்சுட்டு அவனை போலீஸ் பிடிச்சிட்டு கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. அப்புறம் அவனை நீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்க. நீதிமன்றத்துல கொண்டு வந்தப்போ நீதிபதி சொல்றாரு, குற்றவாளியை பார்த்து காலையில கேட்கிறாரு, ஏன்பா காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா, டிஃபன் சாப்பிட்டியா காலையில? அவன் இல்லைன்னு சொன்னான். உடனே போலீஸ்காரங்கள்ட்ட சொன்னாரு, அவனை கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் டிஃபன் வாங்கி கொடுங்க, ஒரு 4 இட்லி வாங்கி கொடுங்கன்னு சொன்னாரு. நான் 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன். போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணாங்க, அவனை கூட்டிட்டு போயிட்டு 4 இட்லி வாங்கி கொடுத்தாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு போலீஸ்காரர் என்ன பண்ணாரு, அந்த குற்றவாளியுடைய ரூமுக்கு வந்தார். நீதிபதியுடைய உத்தரவு பிரகாரம் அவனுக்கு 4 இட்லி வாங்கி கொடுத்தாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு நீதிபதி அவன் ரூமுக்கு வந்தார். நீதிபதி கேட்டார், சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன் சார். என்ன சாப்பிட்ட? இட்லி சாப்பிட்டேன் சார். எத்தனை சாப்பிட்ட? 3 தான் சார் சாப்பிட முடிஞ்சது. எனக்கு அது மேல வயிறு ஃபுல்லா இருக்குது சார், முடியல சார், வயிறு ஃபுல்லா இருக்குது சார். அப்போ ஒரு இட்லியை தூக்கி போட்டு வச்சிருந்தானோ தூரமா. 3 இட்லி தான் நான் சாப்பிட்டேன் சார் சொன்னான். நீதிபதி அவனை கேட்டாரு, ஏன் இப்படி ஒரு இட்லியை தூக்கி போட்டேன்னு கேட்டதுக்கு அவன் பதில் சொன்னான், எனக்கு முடியல சார், ரொம்ப ஃபுல்லா இருக்குது, ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்ட்டு. அப்போ உடனே நீதிபதி சொன்னாராம், தம்பி பாத்தியா, உன் வயிறு இவ்வளவுதான் ஏற்றுக்கொண்டது, ஒரு இட்லியை தூக்கி போட்ட. அது போலதான் வாழ்க்கையும், போதும் என்ற மனப்பான்மையோடு இரு. நிறைய போட்டு ரொப்பிக்கணும், வாங்கிக்கணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்ன்ட்டு ரொப்பிக்காத. இந்த கதை எல்லாருக்கும் பொருந்தும். யாரையும் திரும்பி பார்க்காதீங்க. நிறைய வேணும் 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 வேணும்னு சொல்லிட்டு ஒரு மன திருப்தி இல்லாம வேணும், இன்னும் வேணும். கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா? இன்னைக்கு நல்ல 3 வேளை சாப்பாடு, நல்ல சாப்பாடே கொடுத்துருக்கிறாரு. நம்மள மாதிரி சாப்பிடாத, நம்மளோட சாப்பிடாதவங்களாம் இருக்கிறாங்க நிறைய பேர். போதும் என்ற மனசாட்சின்னு நமக்குள்ள வேணும். பேங்க்ல காசு பத்தல இல்ல, எத்தனை பேருக்கு குறைஞ்சிச்சு? ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டா அவ்வளவுதான், ஐயோ குறைஞ்சிச்சு 1000 ரூபாய் எடுத்துட்டா குறைஞ்சிச்சு, 2000 ரூபாய் எடுத்தா குறைஞ்சிச்சு. போதும், நிறுத்து. கொடுக்கிறவர் கர்த்தர். நீ 10 இட்லி எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துக்க முடியாது, 20 இட்லி எல்லாம் நீ சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. உனக்கு வேண்டிய 3 இட்லி மட்டும் தான் சாப்பிட முடியும். வயிறு அவ்வளவுதாங்க, இந்த வயிறு அவ்வளவுதான் பிடிக்கும். இந்த வயிற்றுக்கு மேல நம்ம ரொப்பிக்கிட்டே இருக்க முடியாது. இங்க வந்துடும், வெளியே வந்துடும், குப்பையில போயிடும். தெரியுதா? சோ நம்ம என்ன பண்றோம், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் பத்தல 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 பத்தல. இந்த பத்தல என்ற மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் போதும், நிறுத்துங்க. போதும் போதும். உங்க கோபம் போதும், உங்க பொறாமை போதும், உங்க பெருமை போதும், உங்க குறை சொல்ற ஆவிகள் போதும். இப்ப நான் மகி அவங்க அம்மாவை கூப்பிட்டு, மெல்வினுடைய அம்மாவை கூப்பிட்டுமா, எத்தனை பேருமா வந்தாங்க? ஐயோ நிறைய பேர் வந்தாங்க பாஸ்டர். அதுல எத்தனை பேருமா குறை சொல்லிட்டு போனாங்க? அது ஏன் கேக்குறீங்க? நீ என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. நான் அததான் வாழ்க்கையில ஒண்ணு நினைச்சிட்டேன். என்னத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு சோறு போட்டுனுக்குது? கல்யாணத்துல டீயை குத்தியா பிஸ்கட் குத்தியா அனுப்பி விடு. சோறை போட்டு குத்து உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு சான்ஸ கொடுக்குறோம். என்ன வாங்க, நல்லா எல்லாரும் ஒன்னா கூடிக்கலாம். ஆனா குறை சொல்லிட்டு போவாங்க. எது பண்ணாலும் குறை சொல்லுவாங்க. பொண்ணு நல்லா தானே இருக்குது, பொண்ணை பார்த்து குறை சொல்லுவாங்க. மாப்பிள்ளை நல்லா தானே இருக்கிறோம், மாப்பிள்ளைய பார்த்து குறை சொல்லுவாங்க. சாப்பாடை பார்த்து குறை சொல்லுவாங்க. அங்க இருக்கிற டெக்கரேஷனை பார்த்து குறை சொல்லுவாங்க. எல்லாத்தையும் குறை சொல்லுவாங்க. குறை சொல்லுகிற உலகம். அந்த குறை சொல்லுகிற வியாதி இல்ல, அந்த வியாதியில இருந்து வெளில வாங்க. அந்த வியாதியை விட்டு வெளில வாங்க. நான் இப்பெல்லாம் என் மைண்டுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த கோவப்படுறாங்க பாத்தீங்களா, உருன்னு கோவம் வருத, சொல்றன்னு கோவம் வருத, அதுங்களாம் வியாதி பிடிச்சதுங்க. விட்டுருங்க விட்டுருங்க அதுங்களெல்லாம். நான் உங்களெல்லாம் சொல்ல மாட்டேன். நியாயமான கோபம், அதெல்லாம் கரெக்டா கோவப்படுவாங்க சில இடத்துல எல்லாம். தேவை அந்த மாதிரி தேவையான கோபங்கள் தேவை. சும்மா கோவப்பட்டுக்குன்னு லொல்லொன்னு புருஷனை பார்த்து கத்துறது, மனைவியை பார்த்து கத்துறது, பிள்ளைங்களை பார்த்து கத்துறது. போதும், நிறுத்து நிறுத்து. போதும்.
சிலர்லாம் நினைச்சுக்கினாங்க அடுத்த லெவல்ல மட்டும்தான் பாஸ்டர் பேச போறாங்க, போதும் இதுக்கு மேல போற நீ ஃபர்ஸ்ட் இந்த கெட்ட குணம்லாம் நிறுத்தினாதான், இந்த கெட்டதெல்லாம் போனாதான் போதும் என்ற வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடியும். அல்லேலூயா. நம்ம புரியுதா? இந்த போதும், போலியான வாழ்க்கை போதும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கைக்கு அந்த 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 அது பாருங்க, ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி அது. 4 இட்லிக்கு மேல 3 இட்லிக்கு மேல என்னால சாப்பிட முடியாது, வயிறு வலிக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம், நிரப்பிக்கிட்டே இரு. டபால் இப்போ எங்கேயோ விழுந்துச்சு, எங்க விழுந்துச்சு, எல்லாமே பில்டிங் எல்லாம் அழுகுறாங்க. கொலம்பியால, மூணார்லயா, சரி என்னென்ன ஊர்ல விழுந்துச்சோ விழுட்டோம். நம்ம இருக்கிற ஊர்ல விழுந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அதுவும் முக்கியமா நம்ம எந்த பேங்க்ல காசு நிறைய போட்டு வச்சுக்கிறோமோ அந்த பேங்க் இஞ்சி குறைஞ்சிதான் என்ன ஆகும்? இடிஞ்சியே போயிடுதான், என்ன ஆகும் கேக்குறேன். ஏன்னா இன்சூரன்ஸ் ஒண்ணு இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ். அவன் லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்குறான். இந்த லைஃப் இன்சூரன்ஸ், என் உயிருக்கு இன்சூரன்ஸ் யாரும் கிடையாது. வாழ்க்கையில போதும், நிறுத்திக்கோ. இதுக்கு மேல எகிராத, இதுக்கு மேல ஆசைப்படாத, இதுக்கு மேல நிரப்பிக்கணும் பார்க்காத. இதுக்கு மேல போதும், உன்னுடைய எல்லா அட்டகாசமும் போதும், உன் சுய எண்ணங்கள் போதும், உன்னுடைய சுய புத்திகள் போதும். அன்னைக்கு அதான் இன்னைக்கு கர்த்தர் அந்த வார்த்தைகளை தான் இன்னைக்கு அழகா பேசியிருக்கிறாரு. அதற்கு அடுத்த லெவல்ல நான் யோசிக்கணும், எல்லாமே போதும் ஆண்டவரே, வேண்டாம் இந்த உலகத்துல நான் சேர்த்து வைக்கிறது போதும். எவ்வளோ நம்ம பண்றோம்ல, எவ்வளோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு, எவ்வளோ ஆத்திரமா அங்க சீட்டு போடு, இங்க சீட்டு போடு, இதை எடு, அதை எடு, இது வேணும், அது வேணும். இந்த உயிர் கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மண்ணுக்கு போயிட்ட பிறகு நீங்க ஒளிச்சு எங்க வச்சீங்களோ அந்த இடம் கூட கண்டுபிடிக்க முடியாது. யாருக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுதான், யாரு எப்படி வழி நடத்துறாரோ அதுதான் அடுத்த லெவல். யோசிங்க. சோ கர்த்தர் நம்மளை வழி நடத்தணும்னாக்கா, ஆண்டவரே என்னை உங்களுடைய பாதப்படியில கொடுக்கிற, நீ செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் போதும் என்ற மனசாட்சியோடு நான் இருக்கணும் இயேசு சுவாமி சொல்லி ஜெபம் பண்ணலாம். போதும் என்ற மனசாட்சி எனக்கு வேணும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் கண்களை மூடி நாம் அனைவரும் ஜெபிக்கலாம்.